இன்னைக்கு நாங்க சைனால இருந்து ஐக்கூவோட ஃபர்ஸ்ட் அல்ட்ரா போன் கொண்டு வந்திருக்கோம். ஐக்கூ 15 அல்ட்ரா. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த போன் ஒரு அல்ட்ரா போன் கிடையாதுங்க. ஏன்னா ஜென்ரலி அல்ட்ரா போன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா Vivo X200 அல்ட்ரா ஆகட்டும், Find X8 அல்ட்ரா, Samsung Galaxy S25 அல்ட்ரா, Xiaomi 17 அல்ட்ரா, இந்த போன்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயமுமே அல்ட்ராவா இருக்கும். டிசைன் எடுத்துக்கோங்க, கேமரா எடுத்துக்கோங்க, பேட்டரி எடுத்துக்கோங்க, சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அல்ட்ராவா இருக்கும். இந்த ஐக்கூ 15 அல்ட்ரால ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் அல்ட்ராவா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை தவிர்த்து, அது எந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், இதான் எங்க ஐக்கூ 15 அல்ட்ரா அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். சரி, இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கிங் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? அன்பாக்சிங் பண்ணல ஃபர்ஸ்ட். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த போன் வந்து சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க, குளோபலி லான்ச் ஆகாது, கண்டிப்பா இந்தியாவுக்கு வர போறது இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் எண்ட்ல நான் சொல்றேன். எனிவே, போன் இருக்கு, போனை சைடுல வச்சிருவோம். அதுக்கடியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ், அண்ட் இது வந்து உங்க ஸ்டாண்டர்ட் சிலிகான் கேஸ் தான். அண்ட் நான் டிரான்ஸ்பரண்ட், கம்ப்ளீட்லி பிளாக் கேஸ். ஐ லைக் இட். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. வாவ், 100 வாட் விவோ ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜர் வேற. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர் USB PD சப்போர்ட் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ஸோ 100 வாட் சார்ஜர் அண்ட் டைனி கேன் சார்ஜருங்க, பெரிய சார்ஜர் கூட கிடையாது. ஐ ரியலி லைக் திஸ். ஜென்ரலி விவோ ஃபிளாஷ் சார்ஜர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த டைப் சி கேபிள் வந்து ஆக்சுவலி எண்ட் பாயிண்ட் வந்து எல் ஷேப்டா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா கேமர்ஸ் கேம் விளையாடும் போது லேண்ட்ஸ்கேப் பொசிஷன்ல தான போனை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த எல் ஷேப்ட் கேபிளா இருந்துச்சுன்னா இட் வில் பி கம்ஃபர்டபிள் டு யூஸ். அதனால இங்க பாருங்க, எல் ஷேப்ட் எண்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, ஐக்கூ 3 வந்தது இல்ல, அந்த 3ல வந்து ஆக்சுவலி எல் ஷேப்ட் கேபிள் கொடுத்திருந்தாங்க. they are coming back to an L shaped cable. this is their roots. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. இதுல என்னமோ பிட்ச் போட்டிருக்காங்க, அதை காணோம் நான் சொல்றேன். எங்கப்பா இங்க இருக்கு பாருங்க. இது என்ன தெரியுமா, ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபேன் கிளீனிங் கிட்டாமா பிரஷ் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஃபேனுக்கு இவ்வளவு குட்டி அடி வாங்குவேன், அடி அடி அப்படியே இந்த போனை வீசி அடிப்பேன். 226 கிராம்ஸ் இருக்கு. நான் ஐயோ சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நான் ஏசி போட்டு விளையாடுவேன். ஓகே, சோ அன்பாக்சிங் இஸ் டன். ஓ, போனை பார்க்குற நேரம் வந்தாச்சு. வில் ஆல்சோ டேக் a look at the case. வெயிட்டை சொல்லிட்டு நான் ஃபோன் வெயிட் ஆக்சுவலி ஃபோன் வெயிட் வந்து நாங்கள் ஆன்லைன் செக் பண்ணும்போது பார்த்தோம். பட் ஸ்டில் I'll show you. வே பண்ணி தப்பு இல்லை, ஆனால் எனக்கு தெரியும்னு தெரிஞ்சிச்சோம். ஸோ இட்ஸ் ஓகே. ஆல்ரைட், ஸோ ஐக்கூ 15 அல்ட்ரா ரொம்ப யூனிக்கான ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கேமரா டெக்கோ கொடுத்துருக்காங்க, கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா டெக்கோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பெருசா திக்கா இருக்கு, ஃபுல் மெட்டல்ல செஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் பின்னாடி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா டஃப்பான கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இங்க மேல வந்து கிளாஸ் கடியில கேமரா மாடியூல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதான் இந்த போனோட லுக். பட் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிடிக்குதுங்க இந்த போன்ல. கிரே கலர்ல இருக்கு. இந்த பக்கம் பவர் பட்டன் இருக்கு, மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, மைக் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க தான் உங்க ஃபேனோட அவுட்லெட். சோ இததான் கிளீன் பண்றதுக்கு அந்த பிரஷ் கொடுத்திருந்தாங்க. கட்டா இப்படி இந்த பிரஷ் வச்சு நீங்க எப்படி கிளீன் பண்ணிக்கலாம், டர்ட்டி ஆச்சுன்னா. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பேசிக்லி இதுல வந்து ஒரு ஆக்டிவ் கூலிங் ஃபேன் இருக்குங்க இந்த போன்ல. ஸோ அந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன் வச்சு இவங்க வந்து கூலிங் இது பாக்குறீங்களா நீங்க? இங்க பாருங்க, ஒரு சைட்ல இப்படி பாத்தீங்கன்னா லைட் படும்போது ஒரு ஹனிகோம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரெட் கலர்ல இருக்கு. இட் லுக்ஸ் ரியலி நைஸ். இதோட பீரோல் போட சொல்லிடுறேன். இட் லுக்ஸ் வெரி குட். எனிவே, வித் த கேஸ் ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா போனோட டிசைன் ரொம்ப பிரீமியமா இருக்கு. போனோட டிசைன் அல்ட்ராவா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அல்ட்ரா தான் சொல்வேன் நான். வெரி நைஸ், ஐ ரியலி லைக் இட். ஃபுல் அலுமினியம் ஃப்ரேம், நைஸ் கிளாஸ் பேக். ஆனா கண்டிப்பா திக்கா இருக்கு, ஹெவியா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி 227 கிராம்ஸ் வெயிட் வந்து இதுல போட்டிருந்தாங்க, என்ன சொல்றது, வெப்சைட்ல. பட் ஆக்சுவல்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும், 230.2 கிராம்ஸ். ஏன்னா இதுல ஆஃப் கோர்ஸ் 2-3 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இருக்கு. அதை கழட்டிட்டீங்கன்னா 227 கிராம்ஸ் இருக்கும் வெயிட். படா நல்ல வெயிட்டான போனுங்க. ஒரு பக்கத்துல இதையும் ஒரு பக்கத்துல ஐபோன் 17 Pro Max வச்சு நீங்க வந்து டம்பல்ஸ் ஆடலாம். இந்த போன்ல வந்து அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா IP68 அண்ட் IP69 ரேட்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பத்தி டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா சைனால தான் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் டெஃபினெட்லி ஷார்ட் சென்சேஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும். இதுல வந்து இந்த ஃபேன் வென்ட்டுக்கு இருக்குல்ல, ஃபேன்ஸுக்கு ஆக்சுவலி IP68 அண்ட் IP69 ரேட்டிங் தான் இருக்கு. அதுல வாட்டர் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் தட். எனிவே, ஒரு டிராப் பண்ணி பார்த்தலாம் குயிக்லி. 1 2 3. சம்ம ஒரு ட்ராப். பின்னாடியும் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு உடஞ்சிருவுன்னு. பட் எதுவும் ஆகல. அடுத்து செகண்ட் ட்ராப் ஃப்ரம் த டிஸ்பிளே டவுன். ஆல்மோஸ்ட் தூக்கி போட்டேன் நான். ஆல் ரைட், ஸோ
நோ ப்ராப்ளம். ஸோ ஓவரால் டிசைன், பில்ட் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் அல்ட்ரான்னு தான் சொல்லலாம். நோ ப்ராப்ளம் தேர். ஃபோன் ஆன் பண்ணும்போது இங்க பாருங்களேன், லைட் எரியுது. இன்ட்ரெஸ்டிங். ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்இடி மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. இதாங்க யுவர் ஃபர்ஸ்ட் லுக் அட் த டிஸ்பிளே ஆஃப் iQOO 15 Ultra. இது வந்து ஒரு 6.85 inch டிஸ்பிளே. ஆஃப் கோர்ஸ் 2K AMOLED பேனல், LTPO டெக்னாலஜி இருக்கு. அண்ட் 1 to 120 Hz உங்களுக்கு சிஸ்டம் UI கிடைச்சிரும். 144 Hz வந்து உங்களுக்கு சில கேம்ஸ்லயும் கிடைச்சிரும். அண்ட் இது வந்து ப்ராப்பர் சாம்சங்கோட M14 OLED பேனல். உங்களுக்கு iQOO 15ல இந்த சேம் OLED பேனல் தான் இந்த 15 Ultraலயும் கொடுத்திருக்காங்க. பட் சில பாராமீட்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து 1 nits வரைக்கும் கீழே போகும் பிரைட்னஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் எண்ட்ல 8000 nits HDR பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. 2600 nits HBM பிரைட்னஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் கிரேசி, சூப்பர் பிரைட்டான டிஸ்பிளே. அண்ட் பாக்குறது கூட நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. அண்ட் ப்ரொஃபஷனல் மோட்ல உங்களுக்கு தாறுமாறான டிஸ்பிளே குவாலிட்டி கிடைச்சிடும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் கூட கொடுத்திருக்காங்க இந்த போன்ல. ஸோ தட்ஸ் ரியலி ரியலி நைஸ். அப்புறம் உங்களுக்கு வந்து 2160 Hz PWM டிம்மிங் கிடைச்சிடும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 Hz இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க, which is crazy. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a crazy display for gaming. Of course உங்களுக்கு வந்து தாறுமாறான 4D வைப்ரேஷன் மோட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பரா இருக்கும். அண்ட் நான் ஒரு விஷயத்தை லைவா உங்களுக்கு டெமோ பண்ண விரும்புறேன். அண்ட் தட் இஸ் த சவுண்ட் குவாலிட்டி. இதுல இருக்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே அதிரும். இட்ஸ் that good. How? Are you guys listening to this? It is crazy. என்ன சவுண்டுங்க இது? மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொடுக்குது. கிறிஸ்டல் கிளியர் ஹைஸ், எக்ஸ்ட்ரீம்லி குட் பேஸ். என்ன கேட்டீங்கன்னா ஐ திங்க் நான் ஒரு விஷயம் பண்றேன். இந்த போனை iPhone 17 Pro Max, OnePlus 15 இந்த மாதிரி போன்ஸ் கூட சவுண்ட் கம்பேரிசன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். And you will see how good this is. Very good sound tuning. அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பேசுறோம். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தி iQOO 15 Ultra. அந்த விஷயத்துல கண்டிப்பா இந்த ஃபோன் அல்ட்ரா தான். ஆஃப் கோர்ஸ் டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் விஷயத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. தட் திஸ் இஸ் an அல்ட்ரா ஃபோன். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் an அல்ட்ரா ஃபோன். ஏன்னா இந்த ஃபோன்ல உங்களுக்கு ஆஃப் கோர்ஸ் Snapdragon 8 Elite Gen 5 கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜும் கிடைச்சிரும். பட் RAM வந்து உங்களுக்கு LPDDR5X Ultra Pro RAM கொடுத்திருக்காங்க. ஆமா, இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் RAM used inside a smartphone. AnTuTu ஸ்கோர் ஒரு தடவை பாருங்களேன், 4.2 million. நாங்க இங்க ட்ராக் இன் டெக் தமிழ்ல டெஸ்ட் பண்ண எல்லா போன்ஸ்லயுமே, இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண போன்ஸ்ல இருக்கிறதுலே பெஸ்ட் AnTuTu ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க Geekbench-ஓட ஸ்கோர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். 11,000 மேல எங்களுக்கு மல்டி கோர் ஸ்கோர் கூட கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா CPU throttle கூட 60% ஸ்டெபிலிட்டி இருந்தது. அண்ட் ஜெனரலி 3D மார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். கேமிங்காக இட் இஸ் a fantastic phone. ஏன்னா கேமிங் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் கூலிங் ஃபேன் கொடுத்திருக்காங்க. அண்ட் சில டைம் நீங்க கேம்ஸ் விளையாடும் போது அந்த ஃபேன் நீங்க கேட்கலாம் கிளியர்லி. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஜைரோஸ்கோப் கிடைச்சிரும். வெரி குட் குவாலிட்டி ஜைரோஸ்கோப் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ரெண்டு இது தெரியுது இல்ல, இங்க பாருங்களேன், இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலி கெபாசிட்டிவ் ட்ரிகர் பட்டன்ஸுங்க. ஸோ இந்த கெபாசிட்டிவ் ட்ரிகர் வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லைன்னா தேர்ட் பர்சன் ஷூட்டர்ஸ் விளையாடுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் BGMI ஆகட்டும், COD ஆகட்டும், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா டாக்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்குங்க இந்த ட்ரிகர் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா. இட்ஸ் ரியலி ரியலி குட். அப்புறம் கேமிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கிடைச்சிடும். நாங்க புதுசா வந்திருக்க Tomb Raider கேம் விளையாடி பார்த்தோம். அதுல வந்து கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், கிராஃபிக்ஸ் ப்ரீசெட்ல எங்களுக்கு 30 FPS வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜ் FPS கிடைச்சது. அண்ட் கிட்டத்தட்ட 59 FPS வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரீசெட்ல கிடைச்சது. ஸோ ஓவரால் Tomb Raider மாதிரி ஹெவி கிராஃபிக் கேம் கூட சூப்பரா ரன் பண்ணலாம். நீங்க உதிரிங் வேவ்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 59 FPS கிடைச்சது. அண்ட் போன் ஹீட் கூட ஆகுறது இல்ல. இன்ஃபேக்ட் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சதுன்னா பெர்ஃபார்மன்ஸ் த்ராட்டில் பண்ணாம அந்த ஃபேன் ஆக்டிவேட் ஆயிருந்துங்க. ஃபேன் ஆக்டிவேட் ஆயிட்டு பெர்ஃபார்மன்ஸை ஸ்டெடியா வைக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டூல் ஃபார் மொபைல் கேமிங் தேடுறீங்கன்னா இந்த iQOO 15 Ultra இஸ் கோயிங் டு பி a fantastic phone. என்ன பிரச்சனை, இந்தியாவில் வர போறது இல்லை, அதான் சைனால இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பேட்டரி கூட நீங்க பாத்தீங்கன்னா 7400 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஈஸியா நீங்க கேமிங் விளையாண்டா கூட ஈஸியா ஒன் டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ரெகுலர் யூசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5-2 days பேட்டரி லைஃப் கிடைச்சிடணும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா 100 watt சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ரியலி ஃபாஸ்ட். 40 watt வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸும் தாறுமாறா இருக்கு. தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். Wi-Fi 7 இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் உண்டு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Origin OS 6
கிடைச்சிரும் பேஸ்ட் ஆன் Android 16. பட் இது வந்து சைனீஸ் சாஃப்ட்வேர், ஸோ அதை பத்தி அதிகமா நான் பேச விரும்பல. அண்ட் இது வந்து குளோபலா கூட வரப்போறது இல்ல. ஸோ OriginOS 6 உங்களுக்கு தெரியும், நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாட் த பெஸ்ட், பட் ஸ்டில் ஒரு அல்ட்ரா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ப்ரோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பட் ஸ்டில் சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஹார்ட்வேர் வச்சு தான் அல்ட்ராவா இல்ல நம்ம டிசைட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி இந்த ஃபோன் ஏன் அல்ட்ராவா இல்லாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதோட கேமராஸ் தான். இல்லைங்க, கேமரா செட்டப் பரவாயில்ல. உங்களுக்கு 50 MP பிரைமரி கொடுத்துருக்காங்க, 50 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 50 MP 3x பெரிஸ்கோப் கேமரா கிடைச்சிரும். அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா இது அல்ட்ரா செட்டப் கிடையாது. ஏன்னா அல்ட்ரா செட்டப்ல ஒரு 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் கேமரா இருந்தா பெட்டரா இருக்கும். இன்ஃபேக்ட் ப்ரோ ஃபோன்ஸ்லயே அவங்க 200 மெகாபிக்சல் பெரிஸ்கோப்ஸ் கொடுக்குறாங்க. Oppo Find X9 Proல இருக்கு பாத்தீங்களா? ஆனா இந்த போன்ல வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் iQOO 15ல இருந்து பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா iQOO 15லயும் சேம் IMX921 சென்சர் தான் கொடுத்திருந்தாங்க. அதே சென்சர் தான் உங்களுக்கு iQOO 15 அல்ட்ராவையும் கொடுக்குறாங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல டீடைல்ஸ் இருக்கு, போட்டோஸ் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. வீடியோல வந்து உங்களுக்கு 8K 30 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, 4K 60 FPS ஆப்ஷன் கிடைச்சிடும், ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. பட் இந்த iQOO 15 அல்ட்ரா வந்து கேமரால கண்டிப்பா அல்ட்ரா கிடையாது, ஒரு ப்ரோன்னு சொல்லலாம் நம்ம. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா iQOO 15 அல்ட்ரா வந்து ஒரு அல்ட்ரா ஸ்மார்ட் போன் கிடையாது, அல்ட்ரா கேமிங் போன்னு சொல்லலாம். ஏன்னா iQOO டிஎன்ஏவே கேமிங் தான். அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் they have done a fantastic job. அண்ட் இந்த போன் வந்து சைனால லான்ச் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா சைனால மொபைல் கேமிங் இஸ் ஹியூஜ். அண்ட் அங்க அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிபிக் கேமிங் போன்ஸ் தேடுறாங்க. ரெட் மேஜிக் மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கூட இருக்கும். அந்த பிராண்ட்ஸ் கம்பீட் பண்றதுக்கு இந்த iQOO 15 அல்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் iQOO மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாப்புலர் தாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி போன்ஸ் வந்து அங்க நல்லா விற்கும். ஆனா அதுக்கு வெளியில கொண்டு வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கொண்டு வரணும்னா இல்ல குளோபலி கொண்டு வரணும்னா பிரைஸ் ஒத்து வராதுங்க. ஏன்னா சைனாலேயே இந்த போன் வந்து கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் வரும்போது கண்டிப்பா இது 1 லட்சம் ரூபாய்க்கு தான் அவங்க லான்ச் பண்ண முடியும். அது கீழே லான்ச் பண்றது கஷ்டமான விஷயம். ஒரு iQOO ஃபோன் 1 lakh rupeesக்கு யாராச்சும் கன்சிடர் பண்ணுவாங்களா? ஐ மீன் கன்சிடர் பண்ணாலும் இட் வில் பி வெரி ஃபியூ பீப்புள். என்ன பொறுத்த வரைக்கும் குட் கேமிங் ஃபோன், ஆக்சுவலி கிரேட் கேமிங் ஃபோன். பட் இஸ் இட் an அல்ட்ரா ஃபோன்? நாட் ரியலி. சரி, உங்களுக்கு iQOO 15 அல்ட்ரா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் டாக் அபவுட் இட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்.